காலத்துல தாரை மாநகரத்தை போஜராஜன் என்ற மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவருக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப உயிர். ஒரு நாள் அவர் தன்னுடைய வீரர்களோட அடர்ந்த காட்டுக்கு வேட்டைக்கு போனார். காடு முழுக்கு சுத்தி திரிஞ்சதுல எல்லாருக்கும் களைப்பு, பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் காட்டுக்கு ஓரத்துல ஒரு பசுமையான வயல் தெரிஞ்சுது. அது சந்திரன் என்ற ஒரு ஏழை விவசாயியோட வயல். அந்த வயலோட நடுவுல ஒரு பெரிய மண்மேடு இருந்தது. சந்திரன் அந்த மண்மேட்டு மேல உட்கார்ந்து வயல காவல் காத்துட்டு இருந்தான். தூரத்துல மன்னரும் வீரர்களும் வரத பார்த்ததும் சந்திரன் மேடுல இருந்தபடியே கத்துனான். அரசே, வாங்க வாங்க, வேட்டையாடி களைப்பா இருப்பீங்க போல. என் தோட்டத்துல நல்ல பழங்கள் இருக்கு. நீங்களும் உங்க வீரர்களும் உள்ளே வந்து வயிறார சாப்பிடுங்க. உங்கள உபசரிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, ஒரு ஏழை விவசாயிக்கு இவ்வளவு பெரிய மனசா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீரர்களோட வயலுக்குள்ள போனார். மன்னருக்கு பழம் பறிச்சு கொடுக்கலாம்னு சந்திரன் அந்த மண்மேட்டிலிருந்து கீழே இறங்கி வந்தான். தரைக்கு வந்த அடுத்த நிமிஷமே அவன் முகம் அப்படியே மாறிடுச்சு. கண்ணெல்லாம் சிவந்து போய் கோபமா ஒரு தடியை எடுத்துக்கிட்டு கத்துனான். ஏய், யாருடா நீங்க? கேக்காம அடுத்தவன் வயலுக்குள்ள எப்படி வர்றீங்க? நான் கஷ்டப்பட்டு வளர்த்த பயிரை ஏன் மிதிக்கிறீங்க? மரியாதையா வெளிய போங்க, இல்லன்னா மண்டை உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றான். மன்னரும் வீரர்களும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா இது, இப்பதானே அன்பா கூப்பிட்டான், அது கூட ஏன் இப்படி பேசுறான் அப்படின்னு குழம்பி போய் வயலை விட்டு வெளியே வந்தாங்க. உடனே சந்திரன் மறுபடியும் அந்த மண்மேட்டு மேல ஏறி உட்கார்ந்தான். உட்கார்ந்த அடுத்த வினாடியே, அரசே, ஏன் வெளியே போயிட்டீங்க? உள்ளே வந்து பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னு மறுபடியும் அன்பா கூப்பிட்டான். மன்னர் மறுபடியும் உள்ள போறார். சந்திரன் கீழே இறங்கி வந்து திட்டுறான். இப்படியே 3-4 வாட்டி நடந்துச்சு. இத பார்த்த மன்னருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நிச்சயமா இந்த மனுஷன் மேல தப்பில்ல, அவன் உட்கார்ந்திருக்கானே அந்த மண்மேடு, அதுலதான் ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. Hey everyone, don't forget to subscribe. Yes, and click the bell icon for updates. Hit subscribe and ring the bell now. Thanks for watching.